विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। धन्यं यशस्यं आयुष्यं पुण्यं स्वस्तयनं महत् स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं प्रशस्यमघमर्षणम्। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடைஞ்ச துருவசுவாமியினுடைய சரித்திரத்தினுடைய பலஸ்ருதி சொல்றார். துருவசுவாமி பகவானுடைய பரிபூர்ண கிருபையை பெற்று பூமண்டலம் ஜலதி மேகலம் ஆகலைய அப்படின்னு இதெல்லாம் அழியக்கூடியது அழியாது பகவத் சரணம் பகவத் பக்திதான்னு சகலத்தையும் தியாகம் பண்ணிட்டு பிரஜையோ விஷாலாம்னு விஷாலாங்கிற நகரத்தை நோக்கி வந்து ஏகாந்தமாக பகவானை ஆராதிச்சு வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து விஷ்ணு பார்ஷதர்கள் கூப்பிட்டு விமானத்தில் துருவசுவாமி கிளம்புறார். முர்த்தியுனுடைய தலைமையில காலை வச்சு ஏறுறார். ஏறும்போதே மிருத்யோர் மூர்த்னி பதம் தத்வா ஆருரோகாத்புதம் கிருஹம். மிருத்யு அப்படிங்கிற அந்த பதம் இருக்கு பாருங்கோ, அது வந்து யமதர்மராஜனை குறிக்கிற பதம் அது. ஆனால் மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நாம பரமேஸ்வரனுடைய மந்திரம் சொல்லும்போது மிருத்யுஞ்சய மந்திரம்ங்கிறோம். மிருத்யுஞ்சயன்னு பரமேஸ்வரனுக்கு பெயர். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, உலகத்தில் எதுவும் நித்தியம் இல்லாதது அனித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் மிருத்யுஞ்சய மந்திரம் ஜெபிச்சோம்னா நாம் சாஸ்வதமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் பொருந்தல்லையேன்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல மிருத்யு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயம்.
அந்த பயத்துக்கு தான் மிருத்யுன்னு பேர். அங்கே மிருத்யுஞ்சய மந்திரமே கவனிச்சா தெரியும். அது திரேம்பகேஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருகமிய பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். இந்த உடம்பானது எப்படி நம்ம வெள்ளரி பழமானது கொடியை விட்டு பிரியுமோ அது மாதிரி இந்த உடம்பை விட்டு ஜீவாத்மாவானது பிரியணும். மிருத்யுட்டேருந்து என்னை காப்பாற்றி அமிர்தத்துவமான நிலைக்கு அழிச்சுன்னு போகணும்னு பிரார்த்திக்கிறது. அப்போ உடம்பை காப்பாற்றணும்னு பிரார்த்திக்கலைங்க. உடம்புலேருந்து இந்த உயிர் பிரியும் போது உள்ள நிலை இருக்கு பார்த்தீங்களா, அப்போ எப்படி இருக்கணும்னா, ஐயோ நான் போறேனே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இந்த நான் அப்படின்னு நாம் நினைக்கிறது உடம்பை தான். அதுதான் அஜ்ஞானம்ங்கிறது. உடம்பை நான்னு நினைக்கிறது அஜ்ஞானம். அதுக்கடுத்தது பிராணன் நீயான்னா அதுவும் நீ இல்லை. அதுக்கடுத்து மனசு நீயான்னா அதுவும் நீ இல்லை. அதுக்கப்புறம் புத்தி நீயான்னா அதுவும் நீ இல்லை. அப்புறம் நீ எது அப்படின்னா சின்மயமான சித்கணமான ஸ்வரூபம் பரமாத்மாவனுடைய அம்சம் நீ அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. வேதாந்த விஷயம் அது. இப்போ நாம் உடம்பு இல்லை அப்படின்னு நாம் சொல்ல இடத்துலேருந்து அந்த உடம்பை விடுறதே நமக்கு ஒரு பயம் இருக்குது பாருங்க. அப்போ பயம் இல்லை, வாழற காலத்தில் நாம் பயப்படுறதெல்லாமே மிருத்யு பயத்தினுடைய அடிப்படையில் தான். நீங்கள் எந்த பயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு காரணமாக இருக்கிறது மிருத்யு பயமாக தான் இருக்கும். அந்த பயம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கிறது. ஒருத்தர் பரமேஸ்வரனை ஆராதிச்சா, பகவானை ஆராதிச்சா கிண்ணோ மிருத்யு கரிஷ்யதி அப்படிங்கிறார் மார்க்கண்டேயர். மிருத்யு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பயம் இருக்காது, ஹிம்சை இருக்காது, யாத்தனை இருக்காது. பிரியும் போது ஈஸியாக பிரியும், நான் போறேனே அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. இதெல்லாம் தான் நாம் பிரார்த்திக்கிறது. இங்கே துருவசுவாமி அதை விளக்கிற மாதிரி யமதர்மராஜனுடைய தலை மேல காலை வச்சு ஏறுறார். மிருத்யோகோ மூர்த்னி பதம் தத்வா. இந்த ரெண்டு விஷயம். பொதுவாக ஒருத்தர் ஆயுசு முடிஞ்சதுன்னா அவர் அழிச்சுன்னு போகிறதுக்கோ அல்லது விவரம் சொல்கிறதுக்கோ யமன் வந்தான்னு ரொம்ப ரேரது. முதல்ல யமன் வந்தான் அப்படிங்கிறது துருவசுவாமி சரித்திரம், அப்புறம் மார்க்கண்டேய சரித்திரம், அப்புறம் சாவித்திரி சரித்திரம், இப்படிலாம் வரும். இப்போ ஒரு கேள்வி வருது, யமனே நேர வரானே, வந்து கூப்பிட்றானே, கூப்பிடலை, உங்களுக்கு ஆயுசு முடிஞ்சிடுத்து அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். பாபிகளாக இருந்தால் யம தூதர்கள் வருவார்கள். புண்ணியாத்மாவாக இருக்கிறதுனால யமனே நேர வந்து சொல்கிறார், உங்கள் ஆயுசு முடிஞ்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்ன யமருடைய தலையில காலை வச்சுன்னு கிளம்புறார். இதுலேருந்தே துருவசுவாமி எப்படி இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவர் கிளம்பி போகும்போது தன் அம்மாவை விட்டுட்டு போகிறோமேங்கிற வருத்தத்தினால திரும்பவும் வரத்தே அம்மா வைகுண்டம் போகிறாளுங்கிறத காண்பிக்க துருவசுவாமி வைகுண்டம் போனார்னு சொல்லி அந்த துருவ மண்டலம்னு இருக்கு. பிரம்மா இந்த கேலக்சி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வைகுண்டம்ங்கிறது இந்த சூரியனெல்லாம் தாண்டி உள்ள இடம். அதில் வந்து பிரம்மலோகம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் சப்தரிஷிகள் மண்டலம் இருக்குது வடக்கு திசையில். இந்த ரெண்டுக்கும் நடுப்பில் துருவ மண்டலம் அப்படிங்கிறது பிரகாசிக்கிறது. பிரம்மலோகத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். அதை எல்லாத்துக்கும் மேலே உள்ள ஸ்தானமாக பிரகாசிக்கிறது அப்படின்னு நட்சத்திரமாக பிரகாசிக்கிறது. துருவசுவாமி வைகுண்டமே பகவானை தரிசனம் பண்ணிட்டு நட்சத்திரமாக பிரகாசிச்சான் அப்படின்னு இருக்கு. எப்போ இந்த கேலக்சியோட ஆயுசு முடிகிறதோ, இந்த பிரம்மாவோட ஆயுசு முடிகிறதோ, அப்போ பரமாத்மாவோட ஐக்கியமாவார் துருவசுவாமி அப்படின்னு சரித்திர பூர்த்தி இது. அப்போ சொல்லும்போது இந்த துருவன் அப்படிங்கிறவன் நட்சத்திரமாக பிரகாசிக்கிறாரோட இந்த சரித்திரம் இருக்கே, இது என்னென்னத்தை கொடுக்கும் நமக்கு? இந்த நட்சத்திரத்தை பார்த்தா என்ன கொடுக்கும், அந்த சரித்திரத்தை சொன்னால் என்ன கொடுக்கும், கேட்டால் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத பாகவதம் சொல்கிறது. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்தேனம் மகத் ஸ்வர்க்யம் திரவ்யம் சௌமனஸ்யம் பிரசசம்ஸ்யம் அகமர்ஷணம். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்,
புகழ கொடுக்கும், தீர்க்கமான ஆயுஷ கொடுக்கும். இது மிகவும் பவித்திரமானது அப்படின்னு, மங்களமானது. இதை நாம் சொல்றதுனால, கேட்பதனால சொர்க்காதி புண்ணிய லோகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாகவதன் சொல்றது. இதை வேதமே சொல்றதுன்னு சொன்னேன். வேதமே இந்த சரித்திரத்தை சொல்றது. இந்த துருவசுவாமி இருக்கிற அந்த இடத்துக்கு சிம்சுமார ஸ்தானம்னு பேர். அந்த இடத்த சொல்லும்போது வேதம் ஆரம்பிக்கிறது, இது நமோ நம சிசுகுமாராய நமஹா அப்படின்னு அந்த அணுவாக்கம் முடியறது. நாத்வனி பிரமீயத்தே நாக்னௌ பிரமீயத்தே நாப்சு பிரமீயத்தே நானபத்ய பிரமீயத்தே லக்வான்னோ பவதி த்ருவஸ்தமசி த்ருவஸ்யக்ஷிதமசி த்வம் பூதா நாமதிபதிரசி த்வம் பூதா நாகிஸ்ரேஷ்டோசி த்வாம் பூதான்யுபபர்யாவர்த்தந்தே நமஸ்தே நமஸ் சர்வந்தே நமோ நம சிசுகுமாராய நமஹா அப்படின்னு வேதம் இந்த சரித்திரத்தை சொல்றது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சரித்திரத்தை கேட்டாலோ சொன்னாலோ படிச்சாலோ அல்லது இந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்தாலோ நாத்வனி பிரமீயத்தே, விசேஷமா பாகவதம் சுருக்கமா சொல்லிடுத்து, வேதம் விஸ்தாரமா சொல்றது. அத்வானம்னா பாதை, நாம போகக்கூடிய மார்க்கம். வழியில உயிர் போகாதுன்னு, ஆந்தி வேலை உயிர் போகாது, அக்னியில உயிர் போகாது, நெருப்புல உயிர் போறது பத்தியில. இதெல்லாம் துர்மரணம்னு சாஸ்திரம். சாதாரண ஜனங்களுக்கு, ஞானிகள் விஷயத்துக்கு இதெல்லாம் பொருந்தாது. மேல வரத்தே சொல்றேன், ரிஷபதேவர சரித்திரம் வரத்தே. ஜலத்துல உயிர் போகாது. நாப்சு பிரமீயத்தே த்ருவஸ்துவமசி த்ருவஸ்யக்ஷிதமசி த்வம் பூதா நாமதிபதிரசி த்வம் பூதா நாகிஸ்ரேஷ்டோசி. இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் அவன் தான் அதிபதி. இதெல்லாத்துக்கும் மேல உள்ளவன். பூப்பிரபத்தியே புவப்பிரபத்தியே சுவப்பிரபத்தியே பூர்புவஸ்வப்பிரபத்தியேன்னு இந்த அணுவாக்கம் ஆரம்பிக்கிறதேவே எதுக்கு மேலெல்லாம் துருவசுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்தானம் அது. நமஸ்தே நமசர்வந்தே நமோ நம சிசுகுமாராய நமஹா அப்படின்னு இந்த வேதமானது முடிக்கிறது. அபமிருத்தி தோஷம் இருக்காது, அகால மரணம் இருக்காது, துர்மரணம் இருக்காது, தீர்காயுஸ் இருக்கும். அதனாலதான் நம்ம ரிஷிகள், நம்ம சாஸ்திரங்கள் கல்யாணமான உடனே அன்னைக்கு சாயங்காலம் துருவ நட்சத்திரத்தை பார்க்கணும்னு இருக்கு. இந்த கல்யாணமான பையன் இருக்காமத்தில அவன் துருவ நட்சத்திரத்தை பார்க்கணும். அந்த பெண் இருக்காளே அருந்ததியை பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். துருவனுக்கு சம்சாரம்னு சொல்லலை இங்க. அருந்ததிக்கு பர்த்தா வசிஷ்டர். வசிஷ்டரை பார்க்கணும்னு சொல்லலைங்க. சப்தரிஷி மண்டலமும் அங்கே தானே இருக்கு. அந்த வசிஷ்டரும் ஒரு நட்சத்திரமா தானே இருக்கார். அவரை பார்க்கணும்னு சொல்லலை, அருந்ததியை மட்டும் குறிப்பிட்டு பார்க்கணும்னு சொல்றது. துருவனை பார்க்கணும்னு சொல்றதுக்கு இப்போ பலன் சொல்லிட்டேனா. துருவனை ஏன் பார்க்கணும் அப்படின்னா இதனால தான். இதில் ஒரு ஆச்சரியம். இது ரொம்ப பழமையான சரித்திரம். இத கல்யாணத்துல, பார்வதி கல்யாணத்துல சிவபெருமான் பார்த்தார்னு இருக்கு. காளிதாசன் சொல்றான், துருவேன பர்த்தா துருவதர்சனாய பிரயுஜ்யமானா பிரியதர்சனேன சா திருஷ்டயிதி ஆனனமுன்னமய்ய ஹ்ரீசன்ன கண்டி கதமப்யுவாச்சா. பிரம்மா பக்கத்துல இருந்து வாத்தியாரா இருந்து காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகள் தானே. நட்சத்திரம்னா எல்லா நட்சத்திரமா தான் இருக்கு. எது எந்த நட்சத்திரம்னு அந்த நட்சத்திரம் பார்க்குறவாளுக்கு தானே தெரியும். நட்சத்திரம் பார்க்குறவாளுக்கு தெரியும் எது எந்த நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னா அது உதய காலத்திலேருந்து ஆரம்பித்து தெரியும் நமக்கு. எத்தனை நாழிகையில் உதயமாகுது, எத்தனை இல்லை ஏற்கனவே பகலில் உதயமாகி மிடில் வரதா சாயங்காலம் அப்படிங்கிறதுலாம் பஞ்சாங்கத்தை பார்த்தாலே தெரியும் நமக்கு. அதெல்லாம் அந்த இதில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதில் எந்த திசையில் இருக்கும் எந்தெந்த நட்சத்திரம், அதனுடைய அளவு என்ன, அது ஒத்த நட்சத்திரமா ரெட்ட நட்சத்திரமா இப்படி இல்லாமும் இருக்குது. தமிழ்லையும் அதுக்கு உள்ள பாடல்கள்லாம் இருக்குது. இங்கே பிரம்மா கூட இருந்து காமிக்கிறார், சிவபெருமான பாரு அப்படின்னு. துருவேன பர்த்தா துருவதர்சனாய பார்த்துட்டு மனைவிக்கு அருந்ததியை காமிக்கணும்னு இருக்கு. இந்த அருந்ததிக்கு என்ன விசேஷம்
அருந்ததிங்கிற நட்சத்திரத்துக்கு என்ன விசேஷம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாகவதத்துக்குள்ள அந்த கதை இல்லைன்னாலும் அதை சொல்லிட்டு போறேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சப்தரிஷிகளுடைய பத்னியை பார்த்து அக்னி பகவானுக்கு ஒரு சமயம் விருப்பம் ஏற்பட்டது. அதனால தாபத்தை அடைஞ்சார். பார்த்தா ஆசையா இருக்கு, ஆனா கிட்டக்க போக முடியாது. சப்தரிஷிகள் மகா தபஸ்விகள். அதனால அக்னி பகவானுடைய பத்னியான ஸ்வாஹா என்ன பண்ணினால், அந்த சப்தரிஷிகளுடைய பத்னி மாதிரி வேஷம் போட்டுன்னு அக்னி பகவானோட குடும்பம் நடத்துறார். 6 பேர் வேஷம் போட்டுன்னு விட்டார் சப்தரிஷிகள்ல. ஒவ்வொரு ரிஷி பத்னி மாதிரி வரத்தேவும் அக்னி பகவானுடைய அந்த வீரியம் தேஜஸ் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வைக்கிறார். 7ஆவதா அருந்ததியோட வேஷத்தை போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் வரும்போது இவளால் அந்த வேஷத்தை போட முடியல. வேஷமே போட முடியல. அவ்வளோ பத்திவிரத்தை. அருந்ததிங்கிறவள் அவ்வளோ பெரிய பத்திவிரத்தை. இந்த 6 தேஜஸ் இருக்கே, வீரியம் இருக்கே, இந்த 6 தான் 6 முகமாக வெளிப்படுறது. முருக பகவானை சொல்ற மத்தியில அக்னி பகவானுடைய புத்திரர் தான் அவர். அக்னி பூகுன்னு பேர் அவருக்கு. அக்னி ரூபத்தில் தான் அவர் உண்டாரார் அவர். அப்படிங்கிறதுனால இன்னும் சொல்ல போனா அஜவாகனம். முருகனுக்கு சேவலும் வாகனம் இல்லை, மயிலும் வாகனம் இல்லை. அது பாமர ஜனங்கள் சொல்றது. ஆகம சாஸ்திரம் வைதீக சாஸ்திரம் தெரிஞ்சவாளை கேளுங்கோ. முருகனுடைய வாகனம் எதுன்னா ஆடுதான் வாகனம். முருகனுக்கு எது வாகனம்னா ஆடுதான். ஏன்னா அக்னியினுடைய வடிவம் அப்படிங்கிறதுனால இப்படி ஒத்தர காமிக்கணும். கணவன் மனைவிட்ட சொல்லி அருந்ததியை காமிக்கணும். வாத்தியார் கணவனுக்கு துருவனை காமிக்கணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒத்தர் பார்த்திந்தியான்னு கேட்கணும். இதெல்லாம் எதற்குனால் தீர்க்க சௌமங்கல்யத்துக்காகவும் தீர்காயுஷுக்காகவும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லை, விசேஷமான சில நாட்கள் பௌர்ணமாஸ்யாம் சினிவால்யாம் துவாதஷ்யாம் ஸ்ரவணேதவா தினக்ஷயே வ்யதீபாதே சங்கிரமேர்கதினேபிவா. இதை பௌர்ணமாசையிலையோ அமாவாசையிலையோ துவாதசியிலையோ சிரவண நட்சத்திரத்திலையோ, தினக்ஷயம்ங்கிறது ஒரு நாளைக்கு சூரிய உதயம் இருக்கு பாருங்கோ, ஆனத்துக்கு அப்புறம் நட்சத்திரம் ஆரம்பிச்சு மறுநாள் சூரிய உதயத்துக்குள்ள முடிஞ்சுடும் அந்த காலம் வரத்தே சில சமயம். அது மாதிரி இருந்தால் அதுக்கு தினக்ஷயம்னு பேர். அது மாதிரி வியதீபாதம் அப்படின்னு ஒரு புண்ணிய காலம் வரும், பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாள். சங்கராந்தி. சங்கராந்தினா நம்ம தை மாசம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மாசத்துக்கும் சங்கிரமணம்னு தான் பேர். மேஷ சங்கிரமணம், ரிஷப சங்கிரமணம், மிதுன சங்கிரமணம்னு சங்கல்பம் பண்ணுறது அப்படிதான் பண்ணணும். அந்த சங்கராந்தி புண்ணிய காலத்திலேயோ, அதுவும் விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமையிலையோ யார் கேட்குறார்களோ அவர்களுக்கு சமஸ்த விதமான பாபமும் போய் எல்லா வியாதிகளும் நிவர்த்தியாகி பரமக்ஷேமத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை பிரச்சேதசர்கள் அப்படின்னு சில பேர் யாகம் பண்றார்கள். அந்த யாகசாலையில நாரதரால சொல்லப்பட்டது அப்படின்னு முடிக்கிறார் மைத்ரேயர் விதுரர்கிட்ட. மேல விதுரர் கேட்க போறார் பிரச்சேதசர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரிய விஷயம் சொல்றேன். பாகவதத்துல 2 கதை நாரதர் சொல்ற மாதிரி வர்றது. ஒவ்வொரு கதையும் ஒருத்தர் சொல்ற மாதிரி தான் பாகவதம் அமையறது. இந்த பாகவதம் சொல்றதையே யார் யாருக்கு சொல்றா, எந்த இடத்துல சொல்றாங்க தெரிஞ்சு சொல்றதே பெரிய விஷயம். ராமாயணம் மாதிரி கிடையாது இது. பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சுகருக்கு சொன்னார், சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார். இது ஒரு சிஸ்டம். இதுல சொல்லும்போது இந்தந்த இடத்துல இன்னென்ன பேர் இப்படி இப்படி சொன்னார்கள்ங்கிறது மாறும் உள்ளுக்குள்ள. அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. இந்த 3வது ஸ்கந்தமும் 4வது ஸ்கந்தமும் மைத்ரேயர் விதுரருக்கு சொன்ன மாதிரி அமையறது. அந்த ரீதியில சொல்லிடுவாரா. அதுலேயே உட்பிரிவில் மைத்ரேயர் சொல்றார், நாரதர் சொன்னார் அப்படின்னு. நாரதர் 2 சரித்திரம் சொல்லியிருக்கார், துருவ சரித்திரம் சொல்லியிருக்கார், பிரகலாத சரித்திரம் சொல்லியிருக்கார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த 2 பேருமே நாரதருடைய சிஷ்யர்கள். சாஸ்திரங்கள்ல குரும் பிரகட்டையே தீமான்னு அப்படின்னு சாஸ்திரம். குருவை பத்தி நாம சொல்லணும், குருவை பத்தி நாம பிரகாசப்படுத்தணும், நாம பெருமையா பேசணும், சிஷ்யன்தான் குருவை கொண்டாடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது.
குருவால கொண்டாடப்பட்ட சிஷ்யர்கள் அப்படின்னு சொன்னா இந்த 2 பேர், துருவசுவாமியும் பிரகலாதரும். பின்னாடி ராஜசூய யாகத்துல பிரகலாத சரித்திரத்தை சொல்ல போறார். இதை கேட்ட உடனே விதுரர் கேட்கிறார், பிரச்சேதசர்களுடைய யாகத்துல என்ன, அந்த பிரச்சேதசர்கள் யார்? கேதே பிரச்சேதசோ நாம கஸ்யாபத்யானி சுவ்ரத கஸ்யான்வவாயே பிரக்யாதாக குத்ரவா சத்ரமாசத மன்யே மகாபாகவதம் நாரதம் தேவதர்சனம் ஏன ப்ரோக்தா கிரியாயோகः பரிச்சர்யா விதிர்ஹரேஹே. யார்வா பிரச்சேதசர்கள் அப்படிங்கிறவர்கள் யாரு, யாருடைய குமாரர்கள், யார் வம்சத்துல வந்தவர்கள், அவர்கள் எங்கு யாகம் செஞ்சார்கள், நாரதரே அங்க போகணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்பேற்பட்டதா இருக்கணும் அப்படின்னு இப்படி சொன்ன உடனே அந்த சரித்திரத்தை சொல்லின்னு வரார். இந்த துருவசுவாமி அப்படிங்கிறவர் அந்த வம்சத்துல வந்தவர்கள் தான் பிரச்சேதசர்கள் அப்படிங்கிறவர்கள். இந்த துருவசுவாமிக்கு ஒரு புத்திரன் உத்கலன் அப்படின்னு. அந்த உத்கலனுடைய வம்சத்துல அங்கன் அப்படின்னு ஒரு ராஜன் வரா. அந்த அங்கன் அப்படிங்கிறவன் அவனுடைய மனைவிக்கு சுனீதேன்னு பேரு. அவள் ஒரு புத்திரனை பெற்கிறாள், வேணன்னு பேரு அவனுக்கு. அவன் ரொம்ப கொடியவனா இருந்தான். அதனால ராஜா விரக்தியாகி அங்கனானவன் ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொன்ன உடனே விதுரர் கேட்கிறார், தஸ்யா ஷீலநிதேஹே சாதோஹோ பிரம்மண்யஸ்ய மகாத்மனஹ ராஜ்ஞஹ கதமபூத் துஷ்ட பிரஜாயத்விமனாயயௌ. இந்த துருவனுடைய வம்சமே பவித்திரமானது, அங்கனும் பவித்திரமானவன், உத்தமமானவன். பொதுவா ஒரு குழந்தைகள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகள் நம்மளுடைய பாப புண்ணியத்தினுடைய பலனால தான் குழந்தைகள் இருக்கும். அதனாலதான் அபூர்வமான ஒரு திருக்குறள். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒருத்தனை நாம எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்றது? இவன் பாப்பியா புண்ணியாத்மாவா, இவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா? தாழ்ந்தவனான்னா நல்ல குணங்கள்ல சொல்றேன். இவன் நேர்மையானவனா நேர்மை இல்லாதவனா? இதெல்லாம் எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குழந்தைகளை பாருங்க. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு ஒரு குறள். இவன் நல்லவனா கெட்டவனா? இதுக்கு 2 அர்த்தம் இந்த குறளுக்கு. எச்சம் அப்படிங்கிறதுக்கு அவன் விட்டுட்டு போன புகழ், செயல், கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். அவனுடைய குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2ஐயுமே எடுத்துக்கலாம். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். குழந்தைய பாரு, புரிஞ்சு போயிடும். அது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, அவனுடைய புண்ணியம்தான் குழந்தை ரூபத்துல வருது, பாபம்தான் குழந்தை ரூபத்துல வருது. அதனாலதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும், குழந்தைகளுக்கு பாபத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. இதுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். ஜி.கே. மூப்பனார்னு ஒருத்தர், தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நேர்மையான அரசியல்வாதி. அவர் தான் நல்லவர், நல்ல வம்சத்துல பிறந்தவர், ரொம்ப கண்ணியமான குடும்பம். அவரை ஒரு கட்டுரை எழுதினார். அவ குடும்பமே எங்க குடும்பத்துல ரொம்ப பக்தி உண்டு. 2 தடவை எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர் இருக்கார் பாருங்க, அவரை சப்தாகம் வச்சு, அவருடைய அப்பாவும் சொல்லியிருக்கா, அவரும் சொல்லியிருக்கா. சப்தாகம் வைக்கிறதே ஒரு நவாகம் ஒரு தடவை வச்சால், சப்தாகம் ஒரு தடவை வச்சால், நவாகம் வச்சு பிறந்த குழந்தைக்கு ராமசாமி மூப்பனார்னு பேரு, சப்தாகம் வச்சு பிறந்த குழந்தைக்கு கிருஷ்ணசாமி மூப்பனார்னு பேர். அதனால தான் ஜி.கே. அப்படிங்கிறது. ஜி.கேன்னா கிருஷ்ணசுவாமின்னு அர்த்தம். கிருஷ்ணசுவாமி மூப்பனார்னு பேர். அவர்னாக்கு ராமசுவாமி மூப்பனார்னு பேர். அவருடைய நினைவுகளை பற்றி அவர் சொல்லும்போது, எனக்கு 7-8 வயசு இருக்கும். கும்பகோணத்தில் கடலங்குடி தெருவில் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்
உபன்யாசம் நடந்தது. எங்கள் அப்பா அழிச்சுன்னு போவாருங்க. அப்போல்லாம் சின்ன வயசு, அந்த கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு விஷயம் எனக்கு மறக்க முடியாமல் இருந்தது அவர் சொன்னது. அதை இன்னி பிறந்து என் வாழ்க்கையில் நான் பின்பற்றணும்னு நினைக்கிறேன். அவரவர்கள் தன் வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைப்பார்கள். இதுதான் உலகத்தில் இயல். யாரை கேட்டாலும் நான் கஷ்டப்பட்டேன் சார், என் குழந்தையாவது சௌக்கியமாக இருக்கட்டும் சார் அப்படின்னு தான் சொல்லுவான். என்னமோ இவன் பிச்சை எடுத்தா மாதிரியும் குழந்தை என்னமோ பிச்சை எடுக்காம வச்சா மாதிரி. இது எல்லாருமே சொல்கிற வார்த்தையாக இருக்கும். நான் தான் நடந்து போனேன், நான் தான் சைக்கிளில் போனேன். அங்கே சைக்கிள் தானடா இருந்தது அந்த காலத்தில், ஏதுரா பைக்கு? நான் தான் அம்பாசிடரில் போனேன். அம்பாசிடர் தவிர வேறு காரே கிடையாது 40 வருஷம் முன்னாடி. இது என்னமோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி எல்லாரும் பேசுவார்கள். அன்னைக்கு உள்ள வாழ்க்கையே அப்படி தானே. நாம் என்ன சோத்துக்கு கஷ்டப்பட்டோமா? இல்லையே, அப்படிலாம் கஷ்டப்படலையே. நான் கஷ்டப்பட்டேன், என் குழந்தையாவது சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவார்கள், சொத்து சேர்த்து வைப்பார்கள். சொத்து சேர்த்து வைக்கிறமோ இல்லையோ, குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். ஏன்னா நீ சொத்து சேர்த்து வச்சேன்னா அது பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. அவன் பைத்தியமாக இருந்தான், அசடாக இருந்தான், இல்லை காலம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேரை பார்க்குறோம் நிமிஷமாக அதெல்லாம் எதையாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து சொத்தெல்லாம் கொண்டு பேங்கில் வச்சு பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஒரே வருஷத்தில் அத்தனை சொத்தும் ஏலத்துக்கு வரதெல்லாம் பார்க்குறோமே நம்ம. அதனால் அதெல்லாம் ஒரு பாதுகாப்புன்னோ, அதெல்லாம் ஒரு அத்தனை பரிசிரமப்பட்டு சேர்த்த சொத்தாக இருக்கும். அவள் அப்பா ஒரே வருஷத்தில் ஒழிச்சிருவான் அதை. அதனால் அது அது முக்கியம் இல்லை. பின்ன என்ன பண்ணணும்னா புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு புண்ணியம் உண்டோ அவ்வளோ சேர்த்து வைக்கணும். அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சா அந்த குழந்தைகளை ரட்சிக்கும். அதை விட முக்கியம், புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பாவத்தை சேர்த்து வைக்காமல் இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நாம் பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாதுன்னு சொன்னார் அனந்தராம தீட்சிதர். அதை இன்னி பரியந்தம் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னார். அப்படி தான் இருந்தார் அவர் நினச்சிருந்தார்னா அந்த பீரியட் எல்லாம் பார்த்தேன்னா பீக் பீரியடு அவர் காலங்கள்லாம். நன்னா எல்லாரும் செட்டில் ஆகிட்டா. இந்தியா முழுக்க எத்தனை திருட்டு பயம் உண்டோ அத்தனை பேரும் கோடிக்கணக்காக கொள்ளையடித்து சௌக்கியமாக செட்டில் ஆகிட்டான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவன் செட்டில் ஆனதோடு இல்லை, எத்தனை பேரை பினாமியை கலைப்பு விட்டுட்டான். எத்தனை ஜுவல்லரி, எத்தனை இது எல்லாம் பினாமி. 1-2 தான் உழைப்பில் வரதே தவிர மிச்சம் எல்லாம் நோண்டினா யார் பினாமின்னு தெரியும். அது மாதிரி அது ஒரு விஷயம் விட்டுருங்கோ, அதை பற்றி பேசலை. அது மாதிரி மூப்பனார் இருந்தார்னு கிடையவே கிடையாது. அவர் புள்ள வாசன் இருந்தார்னு கிடையாது. இன்னி பரியந்தான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் அரசியல் பேசலை, கவனித்து கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் க்ளீனாக உள்ளவா இவாள்லாம், ஒரு குறைவா மேலே நீங்கள் சொல்ல முடியாது. அது ஏதோ பாவிகளுக்கு சில சமயம் உபகாரம் பண்ண போய் குட்டிச்சவராக போச்சு, அது வேற விஷயம். பர்சனல் வாழ்க்கையில் க்ளீனாக உள்ளவா இவாள்லாம். அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும். குழந்தைகள் அப்போ தான் நிம்மதியோட சாந்தியோடு இருக்கும். நல்ல குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் தான் பிறக்கும். நல்ல குடும்பத்தில் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவார்கள் மகாத்மாக்கள், ஞானிகள். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டோபி ஜாயத்தே அப்படின்னு பகவத்கீதையிலையும் பகவான் சொல்கிறான். அப்படி இருக்கிறதே இப்படி ஒரு துருவசுவாமியினுடைய பரம்பரையில் இப்படி ஒரு பிள்ளை எப்படி பிறந்தான், ஒரு பாபியான ஒரு புத்திரன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிறது கேட்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்க அந்த சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்கிறார். அங்கோஸ்வமேதம் ராஜரிஷி அஜஹார மஹாக்ரதும் நாஜக்முர்தேவதாஸ்தஸ்மின் ஆஹூதா பிரம்மவாதிபிஹி தமூச்சுஹு விஸ்மிதாஸ்தத்ர யஜமானமதர்த்விஜஹ ஹவீம்ஷி ஹூயமானானி நதே கிருண்ணந்தி தேவதாஹ ராஜன் ஹவீம்ஷ்யதுஷ்டானி ஸ்ரத்தயா சாதிதானி தே சந்தாம்ஸ்யயாதயாமானி யோஜிதானி திருதவ்ரதைஹி. இந்த அங்கன் அப்படிங்கிறவன் அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணினா. அங்கேஸ்வமேதம் ராஜரிஷிகி ஆஜஹார மகாக்கர்த்தும். அதில் தேவதைகள் எல்லாம் ஆஹ்வானம் பண்ணுவார். பெரிய யாகம் பண்ணுறது ஆஹ்வானம்னா, இந்த ஹோதாத் அப்படிங்கிறவர் கூப்பிடுறவர், அத்வர்யு அப்படிங்கிறவர் கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார். இந்த அத்வர்யு கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே ஹோதா அப்படிங்கிறவர் கூப்பிடுவார். இது யாகத்தில் உள்ள ஒரு சிஸ்டம். இது
அது மாதிரி ஹோதா கூப்பிடுறார், ஒரு தேவதைகளும் வரல. நாஜக்முர் தேவதாஸ்தஸ்மின் ஆஹூதா பிரம்மவாதிபிகி. இல்லை, யாகம் பண்றவன் தகுதி இல்லாதவனா இருந்தாலோ, யாகம் பண்ணி வைக்கிறவர்கள் தகுதி இல்லாதவர்களா இருந்தாலோ, அல்லது பண்ணக்கூடிய காரியம் முறையா பண்ணலைனாலோ தேவதைகள் அங்க வரமாட்டார். இந்த மூணுமே முக்கியமா இருக்கணும். பண்றவனுக்கும் சுத்தாத்மா. அதனாலதான் ஒரு புண்ணிய காரியங்கள்லாம் மறந்தா இருந்தா இன்னைக்கு ரொம்ப பேருக்கு புரியல. இப்போ எங்கிட்ட யாராவது வந்தான்னா முதல்ல அவளுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ண சொல்றது, கங்கையில ஸ்நானம் பண்றது, இல்லை ஏதாவது ஒரு நதியில ஸ்நானம் பண்றது, பஞ்சகவியம் சாப்பிடணும், பூனல் மாத்திக்கணும், இத்தனை நியமங்களுக்கு அப்புறம் நாம பண்ணி வச்சாதான் இது இது எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னா, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை சொன்னா புரியும். அவ ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி உடம்ப கிளீன் பண்ணுவாங்க. அலோபதி அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப வாந்தி வர்றது, தலையை வலிக்கிறது, இதுக்கு மருந்து கொடுக்குறான்னா அவ வாந்தி வரத்துக்கு காரணமான ஏதோ என்ன காரணமோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் ஆயுர்வேதம். அலோபதி அப்படி இல்லை. வாந்திக்கு சிம்டம்ஸ் என்னவோ அதை மறத்து போற மாதிரி பண்ணிடும். அந்த அழுக்கு உள்ள இருந்துட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா வாந்தி எடுக்கிறது நல்லது. இது மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா சுத்தமாயிடும் உடம்பு. இன்னும் சொல்ல போனா ஆயுர்வேதத்துல அதை வாந்தி எடுக்கிறதுக்குன்னே அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த அலோபதி அப்படி கிடையாது. உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே மேலே வச்சு செவத்தை பூசுற மாதிரி பண்ணிடும். அது சாஸ்திரங்கள் பரிகாரம் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது. முதல்ல அபுண்ணிய சேவ சத்கிரியா. அவன்கிட்ட புண்ணியம் இல்லைன்னா நீ பண்ணி வைக்கிறது பலிக்காது, எடுக்காது. அதனால அவனை கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு நம்ம விதைச்சாதான் விதை செடி முளைக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அஸ்வமேதம்ங்கிறது பெரிய யாகம். அந்த யாகத்தை பண்ணி வச்சா தேவதைகளே வரல. ஏன் வரல அப்படிங்கிறத தமுச்சுஹு விஸ்மிதாஸ்தத்ர. அவர் அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ரித்விகர்களே ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் வரலன்னு தெரியலையே. ஏன்னா இதுல எந்த குறையுமே இல்லை. ராஜன் ஹவீம்ஷ்ய துஷ்டானி ஸ்ரத்தயா சாதிதானி தே சந்தாம்ஸ்யாதயாமானி யோஜிதானி திருதௌவ்ரதைஹி. நாங்க பண்ணி வைக்கிற யாகத்திலையும் ஒரு குறையும் கிடையாது, நீ உங்ககிட்டையும் தோஷம் கிடையாது, வேத மந்திரங்களும் கரெக்டா இருக்கு அப்படின்னு அப்புறம் சொன்னார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு குழந்தை இல்லை, இந்த பிறவியில நீ ஒன்றும் பாவம் பண்ணல. நரதே வேக பவதோ நாகம் தாவன்மனாக்ஸ்திதம் அஸ்யேகம் பிராக்தனமகம் யதிஹே திருக்த்வமப்ரஜஹா. முன்பிறவியில செஞ்ச பாவங்களால உனக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத இடத்துல சில காரியங்கள் பண்ண மாட்டாள். குழந்தை இல்லாதவாளை சிரார்த்தத்துக்கு சொல்ல மாட்டாள். குழந்தை இல்லாதவாளுக்கு யாகம் பண்ணக்கூடாது சாஸ்திரப்படியே. ஜாதபுஷ்ட கிருஷ்ணகேசி யஜேதா அப்படின்னு சாஸ்திரம். குழந்தை பிறந்தப்பறந்தான் யாகம் பண்ணணும்னே சாஸ்திரம். யாகம் பண்ணி குழந்தை பிறக்கிறது அது வேற விஷயம். அது இஷ்டி, காமிய இஷ்டிகள். அது நான் சொல்றது சோமயாகமோ அக்னிஷ்டோமோ அத்தியக்னிஷ்டோமோ இத்தியாதி யாகங்கள்லாம் பண்ணும்போது குழந்தை பிறந்து யாகம் பண்ணினாதான் அந்த திரேதாக்னியில பிரார்த்திக்கும் போது அவனுடைய சர்மாவையும் சொல்ல முடியும். உனக்கு குழந்தை இல்லாதனால தேவதைகள்லாம் வரலை. அதனால நாங்க அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முதல்ல ஒரு பரிகாரம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி வச்சார். சபாலயேவ புருஷோ. ஒரு குழந்தை பிறந்தான், அவனுக்கு தான் அங்கன்னு பேர். நல்ல வம்சத்துல நல்ல காரியம் பண்ணி தானே அவன் பிறந்தான். அப்புறம் ஏன் அவன் கெட்டவனானா அப்படின்னு சொன்னால், அதுதான் கவனிச்சு நாம் கேட்க வேண்டிய விஷயம். நீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருந்தாலும், என்ன ஒழுங்கா நீங்க குழந்தைகளை வளர்க்கிறதா நினைச்சாலும், அந்த குழந்தைகளுடைய சங்கத்தை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அவன் யாரோட சேர்றான், அவனுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைஞ்சிருக்கு, அவன் எந்த ஸ்கூல்ல இருக்கான், அந்த ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சருடைய ஒரு குணாதிசயங்கள்லாம் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அவ எப்படிப்பட்டவா எல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதுல தான் ஃப்ராடு, அதுல தான் தப்பு நிறைய நடக்கிறது.
அதில் தான் தப்பு நிறையா நடக்கிறது. அதனால தான் அந்தந்த காலத்தில் அப்படியே பிரித்து வச்சால் அந்தந்த சுபாவம் அந்தந்த கர்மா அந்தந்த இப்போ நான் இப்படி சொன்னேன்னா ஒரு தப்பாக தோணும், பிராமணர் ஐயர் அப்படி பேசுகிறாருன்னு. பாம்பேயில் ஒரு MBA காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் நீங்கள் சேரணும்னா பிஸ்னஸ் பண்ணுறவாளுடைய குழந்தையில தான் அவள் சேர்த்துப்பா, வேலை பார்க்குறவாளுடைய குழந்தைய அவள் சேர்த்துக்க மாட்டான். இதுக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள்? என்ன நீ பிஸ்னஸுக்காக தான் வர, இந்த படிப்பு படிக்கிற, ப்ராக்டிஸ் பண்ணுறதே உன்னோட கம்பெனி எப்படி இருக்குது மற்ற கம்பெனி எப்படி இருக்குன்னு நீ போய் பார்க்கணும். அப்போ தான் உனக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். அதில் நானும் படித்தேங்கிற ரீதியில் படித்தா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக தான் என்ன புரியும் அது அப்படின்லாம் சொல்கிறாலோ. அது மாதிரி அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் அந்தந்த தொழிலை செய்யும்போது பரம்பரையாகவும் வர தேவோ அந்த நாலெட்ஜ் இருக்கும். அப்போ அதில் விசேஷம் இருக்கும். அதில் நாம் பழகும்போது சேர்ந்து வசிக்கும்போது நாம் சில நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னாலும் அதை விட முக்கியம் கெட்ட விஷயங்கள் பழகாமல் பார்த்துக்கணும். இந்த அங்கனை கொண்டு போய் இவனுடைய மாமனார் தான் யமதர்மராஜர். வேணனுடைய மாமனார் யாரு? அங்கனுடைய மாமனார் யாருன்னா யமதர்மராஜர். இந்த வேணன்கிற புள்ளைய கொண்டு போய் என்ன பண்றான், அவன் வீட்டில் விட்டுட்டான். சபாலயேவ புருஷா மாதாமஹமனுவ்ரதா அதர்மாம் சோத்பவம் மிருத்யும் தேனாபவத தார்மிகா. யமதர்மராஜன் அதர்மத்தினுடைய காரியங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவன். அவன் இருக்கிற அந்த யமலோகத்துக்கு பக்கத்தில் என்ன மத்திய கைலாஷ் இருக்கா, ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கா, சிதம்பரம் நடராஜா கோவிலாக இருக்குது, வாசலில் இறங்கினோடனே கோபுரத்தை கையில் கணத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது, நரகம் இருக்குது. நரகத்தில் என்ன காரியம் நடக்கும்? நரகத்தில் பாவம் பண்ணினவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். தண்டனை பண்ணுறதே அதில் ஹிம்சை. அந்த ஹிம்சையானது சகஜமாக நடக்கிறத பார்த்து குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கு இயல்பாகவே அது படிஞ்சுடுது இந்த ஹிம்சை பண்ணுறதுங்கிறது. இதெல்லாம் நாமும் கவனிச்சுக்கணும். இந்த வீட்டில் கொசு அடிக்கிறேங்கிறது, எறும்பை கொள்வது, எலியை கொள்வது, பூவை கொள்வது, பூச்சியை கொள்வதுங்கிறதெல்லாம் நாம் பண்ணுறதே குழந்தைகள் பழகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் பண்ணாமல் இருந்தாலே சில குழந்தைகளை கவனிச்சேன்னா எறும்பு வந்ததுன்னா இப்படி தேய்ச்சி விட்ருவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மாதிரிலாம் கொல்லக்கூடாதுன்னு குழந்தைகளை பழக்கணும். ஏன்னா இது சின்ன வயசு, இப்போ தெரியாது. தேவையில்லாமல் ஒரு உயிரை கொல்றதுக்கு நமக்கு யார் உரிமை கொடுத்தது? முதல்ல உயிரை கொல்றதுக்கு உள்ள அதிகாரமே நமக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி வருதோன்னு. அதனால் இந்த மாதிரி ஹிம்சையாக பெரத்தியாரை ஹிம்சை பண்ணுற மாதிரிலாம் கிள்ளி விடுறது, கடிச்சு விடுறது, அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணினா அதுக்கு தெரியாது. அது சாதாரணமாக விளையாடின்னு இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணும். இது பண்ணினா அதுக்கு வலிக்கும்னு கூட ஆரம்பத்தில் தெரியாது. இது ஒரு சிரிப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஹிம்சை பண்ணி பழகிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த வேணனுக்கு அதெல்லாம் சகஜமாக பழகிடுது. இதை பார்த்து பார்த்து அங்கே கொடுக்குற தண்டனையெல்லாம் பார்த்து அவள் கத்துறதெல்லாம் பார்த்து அவன் சிரிப்பான், சந்தோஷப்படுவான். அது என்ன ஆச்சுன்னா அதுவே பிற்காலத்தில் கொண்டு இவன் வளர்க்கறதேவும் கிரீடே கிரீடத்தோ பாலாடு வயஸ்யானதி அதிதாருணா பிரசஹஸ்ய நிருக்ரோஷா பசுமாரமமாரமத்து. தன்னோட கூட விளையாடக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அழிச்சுன்னு விளையாடும் போது கொன்னுடுவான். சாதாரணமாக குழந்தைகள்லாம் ஒரு குழந்தையோட விளையாடுறதுக்கு அப்படின்னு தானே வர்றது. அதை இன்னைக்குமே பார்க்கிறோமே, இந்த தேசத்தில் இல்லை. இப்போ ஆனால் பழகிறது. இது மாதிரி ஒரு போதைகளுக்கெல்லாம் அடிமையாகி அந்த பழக்கங்கள்லாம் வருது. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இரும்பு கடன் கொண்டு தான் கவர்மெண்ட் தடுக்கணும். இதில் யாரேன்னு குறை சொல்கிறது சொல்லுங்க, பெரிய பாவம்தான். அதனால் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்க்கணும். பெரிய பேனர் இருக்கேங்கிற ஸ்கூல்லலாம் கொண்டு சேர்த்துடக்கூடாது. சாத்வீகமாக நல்ல ஒரு டீச்சர் இருந்து நம்ம சம்ஸ்காரங்களை சொல்லி கொடுத்து தடை பண்ணாமல் இருக்கக்கூடிய சாத்வீகமான ஜனங்கள் பழகிற சமூகத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்கா மாதிரி இருக்கும். அதில் தான் சேர்க்கணும். ஏன்னா அமெரிக்காலாம் பார்த்தா ஒரு ஸ்கூலில் போய் சுட்டுட்டு போயிடுறது அந்த குழந்தை துப்பாக்கி எடுத்துன்னு வந்துன்னு கேட்குறா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? எப்படி இந்த புத்தி வரும்? புராணங்களில் இருக்குது. வேணும் அது மாதிரி பண்ணினான் அப்படின்னு. தம்பி சக்ஷ கலம் புத்திரம்
சாசைனர் விவிதைர்நிருபஹ யதா ந சாசித்தும் கல்பஹ பிருஷமாசீத் சுதுர்மனாஹ. இதை பார்த்துட்டு பல விதத்துல அவனை கண்டிச்சான், தண்டிச்சான். பொதுவாகவே குழந்தைகளை எப்படி நாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, சுபாவமாகவே நல்ல குழந்தைகளா இருக்கிறத அடிச்சு கிடிச்செல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. சில பேர் நினைச்சிருக்கா அடிச்சு வளர்க்கணும்னு, அப்படிலாம் கிடையாது. தப்பே பண்ணாது. சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இன்னும் சில குழந்தைகள் அந்த தவறுதலை தானாவே திருத்திக்கும். இன்னும் சில குழந்தைகள் பார்த்து திருந்தும். இன்னும் சில குழந்தைகளுக்கு சொல்லினா ஓ தப்பு நானுமே பண்ணல அப்படின்னு சொல்லும். இத்தனையும் தாண்டி நாம சொல்லியும் அவன் திருந்தல்ல அப்படின்னா தான் தண்டம்னு இருக்கு. அப்புறம்தான் அடிக்கணும் அப்படின்னு இருக்கு. எடுத்த உடனே அடிக்கக்கூடாது. இப்படி இவன் என்ன பண்ணியும் அவனை தண்டிச்சு அடிச்சு உதச்சி என்ன பண்ணியும் அவனை மாற்ற முடியல அப்படின்னு உடனே வேணனுக்கு ரொம்ப வருத்தமா போய் இப்ப என்ன சொல்றான், பிராயேனாப்யர்ச்சிதோ தேவஹ ஏ பிரஜா கிருஹமேதினஹ கதபத்யம் ஹ்ருதம் துக்கம் ஏ நவிந்தந்தி துர்லபம் யதஹ பாபீயசி கீர்த்திஹி அதர்மஸ்ச மகான்ருணாம் யதோ விரோதஹ சர்வேஷ யத ஆதிரனந்தகஹ கஸ்தம் பிரஜாபதே சம்வை மோகபத்யந்தமாத்மனஹ பண்டிதோ பகுமன்யேத யதர்த்தாஹ க்லேஷதா கிருஹாஹ கதபத்யம் வரம் மன்யே சதபத்யாம் சுதாம் பதாத் நிர்விந்த்யேத கிருஹான்மர்த்யஹ யத்க்லேஷ நிவஹா கிருஹாஹ. உலகத்துல குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குழந்தைய பெத்துக்கிறார். உலகத்துல யார் பாக்கியசாலி அப்படின்னு சொன்னால் கதபத்தியம் பிருத்தம் துக்கம், அந்த புள்ளைய பெத்துக்காதவா தான். இது மாதிரி ஒரு அசத்தான குழந்தைகளை யார் பெத்துக்காம இருக்காலோ அவன் தான் பாக்கியசாலி. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து நல்லவனா இருந்தான்னா, சார் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி சார், நீங்க ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணினவர் அப்படின்னு சொல்லுவாள். என்ன புண்ணியம் பண்ணேர் சார் இப்படி ஒரு குழந்தை அடையறதுக்கு அப்படின்னு நல்ல பிள்ளைய பெற்றாலும் சொல்லுவா. ஒரு அசத்தா புத்தம்னா இந்த பிள்ளைய வைக்கிறதுக்கு என்ன பண்ணினேன்னு கேட்பா. ரெண்டு விதமாகவும் பேசுவாளோன்னு ஜனங்கள். அதனால நல்ல பிள்ளைய பெற்றிருக்கணும். ஒரு கால் பெத்துக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குழந்தைகளுடைய இந்த செயல்கள் இருக்கு பாருங்க, இது பெத்தவாளுக்கு கீர்த்தியை கொடுக்கிற மாதிரி இருக்கும், கொடுக்கிற மாதிரி இருக்கணும். சான்றோன் என கேட்ட தாய் இன்ற பொழுதினும் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். எவ்வளோ அழகா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கார் வள்ளுவர். அதுதான் ஆச்சரியம். இதுல இத்தனைய படிச்சு இத்தனைய மனசுல வாங்கிட்டு அதை ஈஸியா 2 வரியில நம்ம மனசுல படிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். எது மாதிரி குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனை இப்படி ஒரு நல்லவன் அப்படின்னு உலகம் கொண்டாடுறதே அப்ப கேட்கறதே உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கே, அது பெத்ததை விட சந்தோஷமா இருக்குங்க. இன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறார். இதை விட பெரிய பாக்கியம் இது மாதிரி ஒரு குழந்தைய பெத்துக்கிறது அப்படின்னு. அப்புறம் அவனே நினைக்கிறான், நல்ல பிள்ளைய பெத்துண்டா இது மாதிரி புகழெல்லாம் வரும், உயர்ந்ததெல்லாம் வரும். ஆனா அஜ்ஞானம் போகாது, குடும்பத்துல பந்தம் வந்துடும். குழந்தையே பெத்துக்காம இருக்கிறது ஒரு விதத்துல ஒசத்தி, அதை விட நல்ல குழந்தையை பெத்துக்கிறது அதை விட ஒசத்தி, அதை விட ஒசத்தி கட்ட குழந்தையை பெத்துக்கிறது. கதபத்தியம் வரம் மன்யே சதபத்யாச்சுதாம் பதாது. எப்படின்னா இது மாதிரி ஒரு குழந்தையை பெத்தா தானே சி இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு தோணும். நல்ல குழந்தையை பெத்தா எடுத்து வச்சு கொஞ்சணும்னு தான் தோணும், சுத்தி சுத்தி வரணும்னு தான் தோணும், மனசுல அபிமானம் தான் வரும். இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதுலவே மகாத்மியத்துல இருக்கே, கோகர்ணனுடைய அப்பா ஆத்மதேவன்கிற அந்த பிராமணர் குழந்தை இல்லைன்னு தவிச்சு கடைசியில ஒரு ரிஷியினுடைய அனுகிரகத்தினால ஒரு குழந்தையை பெற்கிறார். துந்துகாரின்னு பேர் அவனுக்கு.
அவன் பொழுது விடிஞ்சா அடித்து உதச்சி எல்லாம் பண்ணி கடைசியில் கோகர்ணன்ட்ட வந்து இது மாதிரி பண்ணுறான்டா, அவன் யாருன்னால் என் புள்ளதான்டா அப்படின்ன உடனே அப்போ கோகர்ணன் சொல்கிறான், சிரிச்சான். ஏண்டா சிரிக்கிறேன், அடிக்கிறான்னு சொல்கிறேன், சிரிக்கிறியேடா கோகர்ணான்னா. அது கோகர்ணன் சொன்னான், நான் உங்களை அடித்ததுக்கு சிரிக்கலப்பா, 2 விஷயத்தை நினைச்சே சிரிக்கிறேன். என்னன்னா, முதல்ல நீங்க அப்பா, அவன் புள்ள, உங்களை அப்பான்னு நினைச்சிருந்தா அவன் அடிப்பனா, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, இப்படி புள்ள அடிச்சான் அப்படின்னதுக்கு அப்புறமும் யார் அடிச்சான்னா எம் புள்ளதாங்கிற இல்லைங்க, அந்த உறவை விடல, அந்த பாசத்தை விடல. அதை நினைச்சா சிரிப்பு வருது. அப்பா யாருக்கு யாருப்பா உறவு, யாருக்கு யாருப்பா பந்தம். இதெல்லாம் ஒரு நீர்க்குமிழி மாதிரி, ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணுற மாதிரி. அந்த காலத்துலலாம் 2 நாள் 3 நாள்லாம் போகிறதே அமக்கலப்படும் அந்த ஸ்நேகம். இவா இப்போ கொடுக்கறது என்ன சாப்பாடு, அவள் வாங்கிக்கிறது என்ன, காப்பி என்ன, இப்போ என்ன, எல்லாம் பேச்சுக்கெல்லாம் அமக்கலப்படும். இறங்கிக்கிறதே பேட்டு வரட்டுமான்னு கூட சொல்லிக்க மாட்டான். அது மாதிரி தான் ரயில் பிரயாணம் மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது. நான் ஒருத்தர் சொல்லிட்டு தான் கிளம்புறோமா நம்ம. அவாஸ் இறங்குற ஸ்டேஷன் வந்தால் இறங்கி கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது பெரிந்தும் சொல்லவுள்ளோன்னு இருக்கிற மாதிரி நடிப்பு தான் அது. அது மாதிரிப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தசமஸ்கந்தத்தை கொடுத்து, தசமஸ்கந்தத்தை அவர் படித்து மேலே ஞானத்தை அடைஞ்சார்னு அந்த ஆத்மதேவருடைய சரித்திரம் இப்போ சொல்கிறான். அங்கன் சொல்கிறான், உலகத்தில் யார் பாக்கியசாலினா குழந்தையை பெற்றுக்காதவர்கள் தான். அதனால அவனுக்கு தாங்கல்ல. ஏவம் சனிர்வின் நமதான்று போகுருகாத்து நிஷீத உத்தாய மகோதயோத்யாத்து. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் ஒரு நாளைக்கு ராத்திரி வீட்டை விட்டு கிளம்பிட்டான். கிளம்பி நேர வெளியில் போய் இதுக்கு போயிட்டான். போனால் என்ன ஆச்சு, இவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு ஒன்னேவே இவன் குழந்தையா இருக்கான். வேணனா ஓரளவு வயசு ஒரு 16-17 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா இல்லைன்னா திருடர்களுக்கெல்லாம் துணிச்சல் வரும். பொதுவாகவே ராஜா அப்படிங்கிறவர் யாருன்னா எதுக்குன்னா, ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தரை என்ட்ரவி பண்ணாத அந்த செக்யூர் பண்ணுறதுக்கு தான் ராஜாவே. இப்போ நம்ம தைரியமாக இருக்கோம்னா கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால யார் வேணாலும் யார் வீட்டுக்குள்ளே வேணாலும் போனலாம், யார் வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம், யார் சொத்தை யார் வேணாலும் அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு பேர் அராஜகம்னு பேர். அதுலேயே சொல்கிறோமே என்ன, ராஜா அராஜா, ராஜா இல்லாத நிலைக்கு அராஜகம்னு பேர். அதுக்கு நாம் இடம் கொடுக்கலாமா? எங்கே பாரு ஒரே திருட்டா எடுத்து திருடா போச்சு அப்படின்னா பார்த்தார்கள் மகரிஷிகள்லாம். திருடர்களுடைய தொந்தரவு தாங்கல்ல அப்படின்னு ஒன்னே சேர்ந்து ஸ்ருத்வான்று பாசன கதம் வேணமத்யுக்ரமா சாசனம் யோஜனை பண்ணி இவனை ராஜாவா பண்ணிவிட்டார். யார? இந்த வேணனை. வேணன் ராஜாவானவனே என்ன ஆச்சுன்னா திருடன்லாம் நடுநடுங்கி போயிட்டான்னா. ஏன் அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ரிக்டானவனா, இவன் தண்டிப்பனா அப்படின்னார். இவன் அந்த அளவுக்கு பெரிய திருடன். இவர்களெல்லாம் விட இவன் பெரிய திருடன். இதெல்லாம் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் பார்க்கலாம் எல்லாமே. ஒரு காலத்தில் அவன் அங்கங்கே தனித்தனியாக கொள்ளை அடிச்சிருந்தான். இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவனெல்லாம் விட பெரிய திருடன் வந்தோடனே அந்த திருடன்லாம் கொள்ளை அடிக்க முடியாது. அப்படிக்கு போயிடுது. ஒரே இடத்துலையே ஒத்தனே திருடுற மாதிரி துருத்து இல்லை. எங்கே நடந்தாலும் எல்லாம் பை டேட்டா வைஸா ஒரு இடத்துக்கே அந்த லஞ்சத்துலேருந்து எல்லாம் போகிறது அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணிவிட்டா அதெல்லாம். அதனால் அந்தந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலரோ எம்எல்ஏவோ மாவட்ட செயலாளரோ வட்ட செயலாளரோ சதுர செயலாளரோ ஒருத்தரும் ஒன்றும் கழிக்க முடியாது. ஏன்னா அங்கங்கே அதனாலேயே அவன் சொல்கிற தேவை, நீ எனக்கு இதில் இருந்து எனக்கு 5 பைசா வராது, எனக்கு தனியாக கொடுங்குறான். இப்படியே சொல்லி கேட்குறான். இவன் நீ கொடுக்குறைய லஞ்சம் இது எனக்கு வராது, எனக்கு தனியாக கொடு அப்படின்னு சொல்லியே கேட்குறான். ஏன்னா அந்த பெரிய திருடனா போயிட்டான்னா அது மாதிரி வேணன் பெரிய திருடன். அதனால் இவெல்லாம் அடங்கி போயிட்டாள். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா அதுக்கு மேலே இவன் ஒரு பிரச்சனை பண்ணினான். ஏறி அரண்மனையில் ஏறி உட்கார்ந்தோடனே திருடர் பயர்கள்லாம் இல்லாமல் போச்சு. ஆனால் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு இவன் நயஷ்டவ்யம் நதாத்தவ்யம் நஹோதவ்யம் த்விஜா கொச்சிதி
இதின்யவாரயத் தர்மம் பேதி கோஷேன சர்வசா. ந எஷ்டவியம், யாரும் யாகம் பண்ணக்கூடாது. ந தாத்தவியம், ஒத்தருக்கு ஒத்தர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்கக்கூடாது, ஒரு பைசா கொடுக்கக்கூடாது. என்ன தானம்? அவன் கஷ்டம் சம்பாதிச்சுக்கிட்டு, அவனுக்கு கை கால் இல்லை, அதையும் தாண்டி கை கால் இல்லை சார் கஷ்டப்படுறான்னா அவனை பிறக்கிறதேவே இப்படி கஷ்டப்படணும்னு தெய்வம் சங்கல்பிச்சிருக்கு. நீ ஏன் அவனுக்கு போய் உதவி பண்ற? இப்படி சில பேர் லாஜிக் பேசுறவா. அவன் கஷ்டப்படணும்னு தெய்வம் தீர்மானம் பண்ணி தானே அவனை அப்படி படைச்சிருக்கு. நீ ஏன் அவனுக்கு போய் உதவி பண்ணி அந்த தெய்வத்தோட காரியத்துல நீ குறுக்கிடுறேங்கிறா. ஐயோ, எவ்வளவு பெரிய வேதாந்த விஷயத்த சொல்றாய்வா, என்ன மனசு இவாளுக்கு? இது மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறத நம்ம கண்ணுல தெய்வம் காமிக்கிறதே உனக்கு கருணை இருக்கான்னு பரீட்சை பண்றதுக்கு தான். உலகத்துல எல்லாரும் கஷ்டம்தான் படுறா, ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில கஷ்டப்படுறா. இந்த கஷ்டப்படுறவா உன் கண்ணுல ஏன் படுறா, உன் வாழ்க்கையில ஏன் வந்து குறுக்கிடுறா, சம்பந்தப்படுறா அப்படின்னா ஒன்ன டெஸ்ட் பண்றதுக்காக, உனக்கு கருணை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக. இவன் யாருக்கும் கொடுக்க கூடாது. நஹோதவியம், எந்த பூஜைகள் ஹோமங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. த்விஜா கொச்சித்து, முதல்ல இந்த பிராமணால உட்காத்தி வச்சு சோறு போடுறத நிறுத்து. தின்னுட்டு இவாளால தான் குடும்பம் தேசமே நாசமா போறது. இதெல்லாம் இந்த 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 வார்த்தையெல்லாம் அன்னிலேருந்து இருந்திருக்குங்கிறது சொல்ல வரேன். ஏன்னா தெய்வ இருட்டு வேணும் அப்படின்னு யார் ஆசைப்படுவா? வெளிச்சம் வேணும்னு யார் ஆசைப்படுவா? நல்லவனா இருந்தா போற பாதையில பயம் இல்லாம இருக்கணும், வெளிச்சம் வேணும்னு ஆசைப்படுவான். இருட்டு வேணும்னு யார் ஆசைப்படுவான்? அயோக்கிய பைய ஆசைப்படுவான், திருட ஆசைப்படுவான், வேலி தாண்டி போறவன் ஆசைப்படுவான். ஏன் அப்படின்னா இருட்டா இருந்தாதான் அவன் பண்ற காரியத்துக்கு அனுகூலமா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி தெய்வ சாநித்தியம் இல்லாம இருக்கணும்னு எவன் ஆசைப்படுவான்னால் அயோக்கிய பைய தான் ஆசைப்படுவான், திருட்டு பைய தான் ஆசைப்படுவான். நல்ல வேலை அறந்துட்டான்னா இவன் பண்ற குத்தங்கள்லாம் கண்ணுல தெரியுமே. எங்க பாரும் அயோக்கியனாவே கொண்டு உட்காத்தி வச்சுட்டா, எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், எல்லா செக்ஷன்லையும் இதே மாதிரி அயோக்கியனாவே கொண்டு உட்காத்தி வச்சுட்டா அப்புறம் எல்லாம் பழகி போயிடும் ஜனங்களுக்கு. அப்படித்தானே ஆயிடுச்சு, நமக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு. ஒரு 50 வருஷம் முன்னாடி இது தப்பு இது ரைட்டுன்னு தெரிஞ்சது போக இப்ப எல்லாம் யார் சார் தப்பு பண்ணலைன்னு ஒரே வார்த்தையில பேசிட்டு போறோமே நம்ம. ஏன்னா எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் எங்க பார்க்கிற இடமும் நமக்கு கண்ணுல அப்படித்தானே படுறது. அது மாதிரி இருக்கணும்னு தான் அவர்கள் விரும்புவார்கள். அதனால வேணன் என்ன பண்றான், யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது. நஷ்டவியம் நதாதவியம் நகோதவியம் இப்படிலாம் சொன்ன உடனே இதின்யவார, இது பேரி கோஷேன, இது முரசடி அடிச்சு வேற தெரிவிக்க சொல்றான். உடனே அந்த ரிஷிகள்லாம் கூடினார்கள். வேனஸ்யாவேக்ஷமுனய துர்வృத்தஸ்ய விசேஷ்டிதம் விமர்சிய லோகவ்யசனம் கிருபயோ சுஸ்ம சத்ரிணஹ. கருணையோட எடுத்த உடனே நேர கண்டிக்கல, கருணையோட சொன்னார், நீ பண்ற பாரு, நீ பண்றது சரியில்லை. ஏன்னா ஜனங்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அஹோ உபயத பிராப்தம் லோகஸ்ய வியசனம் மகத் தாருண்யுபயதோ தீப்தஹ இவ தஸ்கர பாலயோஹோ. ஒரு பக்கம் திருடன் ஒரு பக்கம் ராஜா, அவனும் பெரு திருடன்னா நடுப்புல மாட்டிட்டு இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அபூர்வமான வச்சனம் இது. உபயோகோ தஸ்கர பாலயோகோ, அது எது மாதிரினால் ஒரு கட்டை செடி விறகு, அது தீ பிடிச்சு நிறுத்து, இந்த பக்கமும் எரியறது அந்த பக்கமும் எரியறது, நடுப்புல ஒரு எறும்பு இருக்கு, அது எந்த பக்கம் போகும்? அது மாதிரி இருக்கு மக்களோட நிலை. இவனும் திருட்டு பையனா இருக்கான், அவனும் திருட்டு பயலா இருக்கான். என்ன பண்றதுன்னே புரியல. திருட்டு பைய பண்ற திருட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போற இடத்துலயும் திருட்டு பைய இருந்தான்னா என்ன பண்றது சொல்லுவோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுவோம். நல்லவனா இருந்தான்னா சரிங்களா, திருட்டு பையனா இருந்தான்னா அதெல்லாம் பேருக்கு சார், அதெல்லாம் கிடைக்காது சார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போங்க போங்க வேற வேலை இல்லையா அப்படிங்கிறான். இதுக்கு எங்க போய் முறையிடுறது? திருடன் தப்பு பண்ணியிருக்கான்னா இதை போய் ஒரு இடத்துல நம்ம முறையிடுறோம்னா அங்க உள்ளவனும் அவனோட பெரிய திருடனா இருந்தான்னா அது மாதிரி தான் இருக்கு வேணனுடைய காலத்துல. அதனால அராஜக பயாதேஷ கிருதோ ராஜா ததர்ஹனஹ, ராஜா இல்லைன்னா இந்த நாடு உருப்படாதுன்னாலும்
தகுதி இல்லாதவன் ராஜாவா இருந்துட்டான்னா அதை விட பெரிய கஷ்டம் இல்லையா? அதனால நீ உன்னை மாத்திக்கோ அப்படிலாம் சொல்ல, அவன் சொன்னா நீங்க ஏன்னா யாகம் பண்ணக்கூடாது, ஹோமம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, முனிவர் ரிஷிகள் சொல்றார், அத்தனை யாகத்துக்கும் ஸ்வரூபம் பகவான் தான், யஜ்ஞோவி விஷ்ணுன்னு. அந்த பகவான் தான் இந்த லோகத்தை நிர்வகிக்கிறதுக்காக யஜ்ஞ வடிவத்தில் இருக்கார். யஜ்ஞ நாராயணன் அப்படின்னு பேரு. அந்த யாகங்களோ ஹோமங்களோ பூஜைகளோ பண்ணினாதான் லோகமானது நடக்கும், லோகமானது ரட்சிக்கப்படும். காலத்துல மழை பெய்யும், தேசம் சுபிக்ஷமா இருக்கும், ஜனங்கள் சுபிக்ஷமா இருப்பாள், ஆரோக்கியமா இருப்பாள் அப்படின்னு உடனே அவன் சொல்றான், நான் உங்களை காப்பாத்துறேன், நான் தான் ராஜா, எனக்கு நீங்க கப்பங்கட்டுறேன். அப்படி இருக்கிறத எங்கேயோ இருக்கிற பகவான் காப்பாத்துறாருன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, தாலி கட்டி குடும்ப நடத்தரத்தை கணவன் சாமான்லேருந்து புடவையிலேருந்து நகையிலேருந்து எல்லாம் வாங்கி போட்டு மனைவியை பார்த்துக்கிற கணவனை விட்டுட்டு ஒரு ஜார புருஷனை ஒரு மனைவி கொண்டாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்களுடைய வார்த்தை. பாலிஷாபதயூயம்பா அதர்மே தர்மமானினா ஏ விருத்தி தம் பதிம் ஹித்வா ஜாரம் பதிமுபாசத்தே. கணவனை விட்டுட்டு கள்ள புருஷனை கொண்டாடுற மாதிரி இருக்கு. இப்படிலாம் கொச்சையா பேசுறான். இன்னும் சொல்ல போனா இவனுடைய உபதேசங்களோ இவனுடைய இதோ ரொம்ப கொச்சை. இவன் சொன்னதெல்லாம் சொல்லவே முடியாது இன்னைக்கு. இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. அவ்வளோ ஆச்சரியப்படணும். இவன் என்ன சொன்னான், 100 விஷயம் சொல்றான். இவன் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, நமக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இதுலேருந்து ஆரம்பித்து கல்யாண செலவுலேருந்து ஆரம்பித்து அங்கே சீமந்தம், அந்த சீர்வரிசை இத்தியாதி செலவுகள், சண்டை சச்சரவு, மன வருத்தம், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே 2 பேரையும் கொண்டு வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. ஏன் இத்தனை சிரமப்படணும்? இவா 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுடலாமேன்னு ஆகும். யாருக்கு? இந்த அண்ணா தங்கைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுடலாங்கிறான். மிருகம் மாதிரி பேசுறான். ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆத்திரம் தாங்கல்ல. ரிஷிகள்லாம் சொல்லி பார்த்தார், கேட்கல. அப்படின்னு ஒன்று நிஜக்ருஹுங்கிருத வேணம் நிஜக்ருஹு ஹுங்கிருத்தைர் வேணம் ஹும் அப்படின்னா அவனை பார்த்து மேலே மேலே பேசிண்டே போனான். இது மாதிரி அயோக்கியத்தனமா ஹும் அப்படின்னா அப்படியே செத்து போயிட்டான். இந்த ஹும் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அவன் உடம்புலேருந்து உயிர் போயிடுது. உடனே அவன் அம்மா வருத்தப்பட ரிஷிகள்லாம் சொன்னார், அந்த உடம்பை அப்படியே பத்திரப்படுத்தி அதை எரிக்காதேன்னா. கொஞ்ச நாளில் திருப்பி பழையபடி திருடர்கள் வர மகரிஷிகள் அந்த உடம்புலேருந்து பகவானை உண்டாக்குறால். பிருத்துங்கிற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணுறாருன்னு மேலே சரித்திரம். நித்யான்னதாத்ரே ச பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.